இது மகிமை நேரம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பெயர் சொல்லி அழைத்து நம்மை குணமாக்குகிறார், பெயர் சொல்லி அழைத்து நம் தவறை திருத்துகிறார் என்று கடந்த நாட்களிலே பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல சாமுவேலை குறித்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கேன்னு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். எதற்காக சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டுனா, அவர் மனதில் உள்ள பாரங்களை அவரோடு ஷேர் பண்ணுறதுக்காக தான் சாமுவேலோட நேம் சொல்லி அழைப்பாங்க, சரியா? அப்போ அவருடைய அவர் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அப்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அவர் மனசில் உள்ள பாரத்தை எல்லாவற்றையும் நம்மகிட்ட வெளிப்படுத்துவார், பிறகு நடக்க போகிறதையும் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், சரியா? அப்போ அதுக்கு எப்படி நடக்கணும், சாமுவேல் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரியா? 1வது வசனத்தில் இருக்குது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பின்பாகம் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்போ நம்ம என்னதான், சாமுவேல் எப்போவுமே எப்படி இருந்தாராம், கர்த்தருடைய சந்நிதியிலே இருந்தாராம், ஆலய வாஞ்சை உள்ளவராக இருந்தாராம், சரியா? யோசுவா கூட எப்போவுமே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமே இருந்தார், அதை வாஞ்சித்து கொண்டு எப்பொழுதும் அந்த இடத்திலே இருந்ததாக வேதாகமம் கூறுகிறது, சரியா? நம்மளை கூட சில நேரம் ஆண்டவர் காலையிலே எழுப்புவார், எழும்பி ப்ரேயர் பண்ணுற டைம் ஆயிடுச்சு இல்லை, எலும்பு டக்குன்னு அந்த டைமுக்கு நம்மளுக்கு வந்து முழிப்பு உண்டாயிரும். ஆனால் அந்த இப்போ ஜில்லான கிளைமேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தோணும், ஏசப்பா ரொம்ப குளிராக இருக்குது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அந்த சாமுவேல் சின்ன பையன்தான், ஆனால் எப்பொழுதுமே என்ன பண்ணிட்டு இருக்காரு, கர்த்தருடைய சந்நிதியில் பணிவிடைகளை செய்து கொண்டிருந்ததாக வேதாகமத்தில் இருக்குது, சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எப்பொழுதுமே ஆலய வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து எப்போவுமே ப்ரேயர் பண்ணுற டைமில் கரெக்டாக ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் ரீட் பண்ணுறது அப்படின்னு இருக்கணும், சரியா? இப்போ அடுத்தது பாருங்க, 2வது என்ன அப்படின்னு சொன்னான்னா, சாமுவேல் வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியல, குட்டி பையன்ல. ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. ஸோ ஏலி தாத்தா தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கூப்பிட்டீங்களான்னு போய் கேட்குறாரு. என்ன முதல்ல ஏலிக்குமே புரியலை, அதுக்கப்புறமா தான் ஏலி தான் சொல்கிறாங்க, உன்னைய கூப்பிடுறது ஆண்டவர் தான், அவர் உங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அடுத்த டைம் உன் நேம் சொல்லி யாராவது கூப்பிட்டாங்கன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக கைட் பண்ணுறாங்கன்னு. இப்போது சாமுவேலும் அதுபடியே எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு, நம்ம எப்போ ஆண்டவர் கூப்பிடுவார்னு எதிர்பார்த்து இருக்கிறாரு. இப்போ பார்த்து சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும்போது இப்போ புரிஞ்சிடுச்சு, ஆண்டவர் தான் நம்மளை கூப்பிடுறாங்க, ஏதோ ஒன்று நம்மகிட்ட சொல்ல விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாமுவேல் வந்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாருன்னு. இப்போ அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அவர் உள்ளத்துல இருந்த எல்லா பாரத்தையும், அது ஒரு குட்டி பையன் கூட பார்க்காம என்ன பண்றாரு, ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்றாரு. என்ன பின்னாடி நடக்க போறது எல்லாவற்றையும் குறித்து அந்த குட்டி பையன் கிட்ட ஷேர் பண்றாரு. அந்த குட்டி பையன்கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாரா? நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, போனோமா ஜெபம் பண்ணோமா வந்தோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன நம்ம வந்து நம்ம ஜெபம் பண்றோம், அப்ப ஆண்டவர் பேசுவதையும் நம்ம கேட்கணும்ல, அந்த இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும், சரியா? எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாரு, முதல்ல வேதாகமத்தின் மூலமா தான் ஆண்டவர் நம்மளோட என்ன பண்ணுவாரு, இன்ட்ராக்ட் பண்ணுவாருன்னு. பைபிள் நல்லா ரீட் பண்ணணும். நீங்க இன்னைக்கு வேதம் வாசித்தீங்களா, கண்டிப்பா என்ன பண்ணணும், டெய்லி வேதாகமத்தை நம்ம ரீட் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்றது நல்லது தான், அதே 50% ஜெபம் பண்ணணும், 50% என்ன இருக்கணும், ஆண்டவர் பேசுவதை நம்ம கேட்கணும், சரியா? நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு, நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கு, விசுவாசத்தை அறிக்கையிடுற மாதிரி நிறைய இருக்குது. இதனை எப்பவுமே நம்ம ரீட் பண்ணும் பொழுது ஆண்டவர் இதன் மூலமாக நம்மோடு கூட பேசுவார், சரியா? இப்போ அடுத்தது பாருங்க, சரி இப்போ வந்து சாமுவேல் கேட்டாச்சு, ஆண்டவர் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க, சாமுவேலும் கேட்டாங்க. அடுத்தது என்னாச்சுன்னு பாருங்க,
19ஆம் வசனத்தில் இருக்குது, எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன ஷேர் பண்ணாங்கல்ல அந்த வார்த்தைகள் எல்லாமே என்னாச்சு, நிறைவேறுச்சு. சரியா? இந்த யோசுவா ஆசரிப்பு கூடறதுல எப்போ இருப்பாருன்னு சொன்னோம்ல, இந்த யோசுவாவையும் இப்போ மோசே இல்லை, இப்போ மோசைக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய ஜன கூட்டத்தை வழிநடத்துகிற பொறுப்பு இந்த யோசுவாக்கு தான் வருது. சரியா? அப்போ இந்த யோசுவாவுக்கு பயம், ஏன்னா அவ்வளோ பெரிய மோசேயே எதிர்த்து நிறைய பேர் முறுமுறுத்தாங்க. அப்போ நான் எப்படி வழி நடத்த போறேன்னு தெரியலையே, ஏன்னா யோர்தான் நதி இருக்கு, அதுக்கப்புறமா அடுத்து ஒரு தேசத்தையே அந்த ஜனங்களுக்கு நம்ம பங்கிட்டு கொடுக்கணும், எவ்வளோ சண்டை வரும், யுத்தம் வரும், எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலங்கி நிற்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. சரியா? பயப்படாத, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எல்லாமே சொல்றாரு. சொன்னதுபடி நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சுன்னு அவர் வார்த்தைகள்ல ஒண்ணு கூட தரையில விழுந்து போகல. யோர்தான் நதி கரை புரண்டு வருமா, ஆனா அந்த டைம்ல அது ஒரு குவியலா அப்படின்னு நின்னுச்சு. இவங்க ஜனங்கள் எல்லாரும் அழகா ஈஸியா கடந்து போனாங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஜனங்களுக்கு நேர்த்தியாக பங்கிட்டு கொடுத்தார். 12 கோத்திரங்கள் யாருக்கும் கூடுதல் குறைதல் இல்லாம நேர்த்தியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பங்கிட்டு கொடுத்தார். சரியா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில விழுந்து போக விடவில்லை. சரியா? இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட ஏதாவது ஷேர் பண்றாங்கல்ல, ஷேர் பண்ண சில நேரம் அவர் மனசுல உள்ள பாரத்தை நம்மகிட்ட சொல்லும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்வோங்கிறதுனால தான் அவங்க சொல்றாங்க. சரியா? நம்ம அவங்கள கேர் பண்ணிப்போங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், நான் சோதோம் குமரவை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொன்னாரு? நம்ம சொன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், என் உள்ளத்துல இருக்கிற அந்த பாரம் தெரியும், அந்த அத்தனை ஜனங்கள் அழிக்கப்பட போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரப்பட்டு ஜெபிப்பாருன்னு சொல்லி தான் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு. ஆபிரகாமும் அதுபடி சோதம் குமர அந்த பட்டணத்துக்காக, அந்த பட்டணத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு, ஆனாலும் கூட அந்த சோதம் குமர பட்டணத்துக்காக திறப்பிலே நின்று ஆபிரகாம் ஜெபித்தாரு. அதனாலதான் லோத்தின் குடும்பம் என்ன பட்டுச்சு, காப்பாற்றப்பட்டுச்சு. சரியா? அடுத்தது பாருங்க, நினிவே மக்கள் ரொம்ப பாவம் செஞ்சதுனால யோனா, அப்போ அந்த டைம்ல ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தது யோனா. அப்போ யோனா கிட்ட சொல்றாங்க, பாரு இந்த மக்கள்லாம் இப்படி பாவம் பண்றாங்க, நான் அவங்களை அழிக்க போறேன், நீ போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இஷ்டமே இல்லைனாலும் லாஸ்ட்ல ஒரு வழியா போய் பிரசங்கம் பண்ணி அந்த மக்கள்லாம் உடனே ரட்சிக்கப்பட்டு அந்த அழிவிலிருந்து தப்பிட்டாங்க. இந்த மக்கள்லாம் அழிவிலிருந்து தப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி தான் அவர் அந்த பாரத்தை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருக்கிறாரு. அவர் நம்ம ஷேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய சந்நிதியில எப்பவுமே இருக்கணும். அவர் சொல்வதை நம்ம கேட்கறதுக்கு நம்ம செவிய சாய்க்கணும். சரியா? அடுத்து இந்த எசேக்கியா ராஜா இருக்காங்கல்ல, அப்போ அவருக்கு ஒரு நோய் வந்தப்ப அவர் எப்படி கண்ணீர் விட்டு அழுது 15 வருஷத்தை கூட்டிக்கிட்டார். அப்போ இந்த எசேக்கியா ராஜா கிட்ட உன்னுடைய சந்ததி அடிமைகளா வேற ஒரு தேசத்துக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா அதை அவர் அதற்காகவும் அழுது ஜெபிச்சு ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஆனா எசேக்கியா ராஜாட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா எசேக்கியா ராஜா அதை ரொம்ப கேர் பண்ணல. அவர் நம்மளுக்கு நம்மளோட ஆயுசு நாட்கள் கூடணுங்கிறதுக்காக அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டாரோ அதை இந்த இடத்துல அவர் காட்டலை. சரியா? அவர் அது ரொம்ப கொஞ்சம் அசட்டையாக இருந்துட்டார். சரி, கர்த்தர் அவருக்கு நலமானதை செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சரியா? நம்ம எப்போவுமே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட பேச வர்றத நம்ம செவிசாய்த்து கேட்கணும். அவருடைய பாரத்தை நம்மகிட்ட வெளிப்படுத்தும் போது நம்ம அதுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சரியா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சீதருண்டு சாகுவதோ, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சீதருண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். ஜெபம்.
ஏசப்பா, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று இப்பொழுது நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க ஏசப்பா. ஜெபாவியே இவங்களோடு அவங்க மேலே நீங்கள் ஊற்றுங்க. நீங்கள் உங்களுடைய பாரத்தை நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அப்பா, அவங்க ஜெபிக்கத்தக்க அந்த கிருபை அவர்களுக்கு கொடுங்க தகப்பனே. உங்களுடைய சந்நிதியிலே காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் பேசும்போது அதுக்கு செவிசாய்த்து கேட்கிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. அதை அதோடு விட்டு விடாமல் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி செய்கிறபடியால் நன்றி ஏசப்பா. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை